بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வத்தாபிஈன லஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر إلى آخر الآية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: تهادوا فإن الهدية تصل السخيمة. رواه الإمام بخاري في الأدب المفرد. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத வாழ்வை அதன் உண்மையான வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கிருந்த போதிலும் அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட பாவங்களிலிருந்து சம்பூரணமாக ஒதுங்கி வாழுமாறும் முதலில் அடியேனுக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நாட்களையும் மாதங்களையும் நிலைமைகளையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். மனித வாழ்க்கை உலகத்தில் ஏற்படும் மாற்றங்களினால், அவனுக்கு ஏற்படும் நிலைமைகளினால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மாறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபையிலே கேட்டார்கள், ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் ஒரு முஃமினுக்கு ஒப்பானது. புயல் அடித்தாலும் அந்த மரத்தின் ஒரு இலை கூட விழாது. அந்த மரம் என்ன என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே அது பேரீச்சம் மரம் என்று வருகிறது. ஆனால் மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் பதில் சொல்வது மரியாதை கிடையாது என்பதனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதிலளித்தார்கள், அது பேரீச்சம் மரம் என்று. பிறகு வீட்டுக்கு சென்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையிடம் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், வாப்பா, என்னுடைய உள்ளத்திலே அது பேரீச்ச மரம் என்று வந்தது, ஆனால் மூத்த சஹாபாக்கள் இருந்ததனால் நான் அதற்கு பதிலளிக்கவில்லை, அவர்களுடைய மரியாதையின் காரணமாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, நீ அதற்கு பதிலளித்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே என்னுடைய மகன் தீனுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டான் என்று நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளும் ஒவ்வொரு கட்டங்களும் ஒரு முஃமினை மாற்றிவிடக்கூடாது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள், நிலைமைகள் உலகத்திலே மாறி மாறித்தான் வரும். ஆனால் ஒரு முஃமின் மாற முடியாது. நானும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் சகோதர மதத்தவரும் ஒரே சிந்தனையில் வாழ முடியாது. அவரும் ஒரு சிந்தனை, நானும் ஒரு சிந்தனை. அவருடைய முன்னெடுப்புகளும் ஒரே மாதிரி, என்னுடைய முன்னெடுப்புகளும் அதே மாதிரி. இப்படி வாழ முடியாது.
எனவே கண்ணியமானவர்களே, உலகத்துடைய சில நிலைமைகள், சில தினங்கள், சில நாட்கள், சில கட்டங்கள் முஃமின்களை ஒன்று சேர்த்து விடுகிறது. முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகரித்து விடுகிறது. முஃமின்களுக்கு ஈமானை அதிகரித்து விடுகிறது. ரமலானுடைய மாதம் முஃமின்களை அவர்களுடைய ஈமானை அதிகரித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகரித்து விடுகிறது. பெருநாளுடைய தினம் பிரிந்திருந்தவர்களும் கூட, கல்பு கசந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர்கின்ற தினமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஒன்றாக இருந்த முஃமினையும் பிரித்து விடக்கூடிய நாட்கள், ஒரே குடும்பத்தில் இருந்தவர்களையும் எதிரிகளாக மாற்றக்கூடிய நாட்கள், ஒரே சகோதரத்துவத்துடன் இருந்தவர்கள் ஏட்டிக்கு போட்டியாக சண்டையிடும் நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் நேற்றுடன் அந்த விடயங்களை முடித்து விட்டோம். இன்று அதை தாண்டி அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம் என்கிறதை யோசிக்கின்ற காலத்திலே இந்த ஹுத்பாவிலே அமைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மனித படைப்பை படைக்க முன்னாலேயே மலக்குமார்களால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மனிதர்கள். என்ன குற்றம்? மனிதர்கள் சண்டைக்காரர்கள், மனிதர்கள் ஃபசாதுக்காரர்கள், மனிதர்கள் குழப்பவாதிகள். அவர்களுடைய வாழ்க்கையில் வரும் சில நிலைமைகளின் காரணமாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களின் வாழ்க்கை மாற்றத்தின் காரணமாக பிரிந்து விடுவார்கள். இந்த படைப்பையா படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ் தஆலாவிடம் மலக்குமார்கள் எங்களை பற்றி குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். மலக்குமார்களால் குற்றம் சுமத்தப்பட்ட நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி அலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் எனக்கு தெரியும். மனிதர்கள் பிரிகின்ற கட்டத்தில், மனிதர்கள் ஃபசாது செய்கின்ற கட்டத்தில், மனிதர்கள் குழப்பவாதிகளாக ஆகும் கட்டத்தில் நான் என்னுடைய ஷரியத்தை வைத்து, என்னுடைய நபிமார்களை வைத்து, நபிமார்கள் கொண்டு வந்த வேதத்தை வைத்து, நபிமார்கள் கொண்டு வந்த ஹிக்மத்தை, ஹதீஸை, சுன்னாவை வைத்து நான் அவர்களை ஒன்றிணைப்பேன் என்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றிருக்கிறான். எனவேதான் கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களில் மிகப்பெரிய நோக்கத்தை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்ததே பெரும் படித்த சமுதாயத்துக்கு நபியாக அல்ல, ஒற்றுமையாக இருந்த சமுதாயத்துக்கு நபியாக அல்ல, கேவலமான விடயங்களில் இருந்து தூரமாக இருந்த சமுதாயத்துக்கு நபியாக அல்ல, பாவத்தை வெறுக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நபியாக அல்ல, சதாவும் பாவத்திலே மூழ்கி இருந்த மிகப்பெரிய குடிகார சமூகமான, மிகப்பெரிய சண்டைக்கார சமூகமான ஒரு சமூகத்துக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்புகிறான். அதில் பெரியோரு சரித்திரம் தான், 2 சகோதரர்களுடைய பிள்ளைகள் மதீனாவிலே 120 வருட காலமாக, சில ரிவாயத்துகளிலே 140 வருட காலமாக 2 சகோதரர்களுடைய பிள்ளைகள் சாதாரண ஒரு விடயத்துக்காக வந்த சண்டை 120 வருட காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துடைய வல்லரசுகள் ஒற்றுமைப்படுத்த போனார்கள், ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை. அந்த காலத்தின் அரசர்கள் கூட கைவிட்டு விட்டார்கள், இவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது என்று. எத்தனையோ பேர் சமரசம் பேச போயும் ஒற்றுமைப்படாதவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள். 120 வருட காலமாக அடித்துக் கொண்டிருந்தவர்கள், 120 வருட காலமாக இரண்டாக பிரிந்திருந்தவர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், யாரும் இதற்கு பிறகு இவர்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று நிராசை அடைந்த பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று இருந்த அந்த கோத்திரம் அன்சாரிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம். ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். உலகத்திலே யார் நினைத்தாலும் யாரையும் ஒற்றுமைப்படுத்த முடியாது என்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு பள்ளி நிர்வாகம் நினைக்கட்டும், ஊர் படித்தவர்கள் நினைக்கட்டும், உலமாக்கள் சமூகம் நினைக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் இல்லை என்றிருந்தால் நபியால் கூட ஒற்றுமைப்படுத்த முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. வஅல்லஃப பைன குலூபிஹிம், நபியே நாயகமே, 120 வருட காலமாக பிரிந்திருந்த உள்ளங்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான்.
லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சொத்து செல்வங்களையும் விற்று செலவு செய்திருந்தாலும் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒற்றுமைப்படுத்தினான். எனவே கண்ணியமானவர்களே, ஒற்றுமை என்கிறது அது மிகப்பெரிய சொத்து. ஒற்றுமை இல்லாமல் போகுமாக இருந்தால் ஒரு வீடு நிம்மதியற்ற வீடாக மாறும். ஒற்றுமை இல்லாமல் போகுமாக இருந்தால் ஒரு கிராமம் பிரச்சனைக்குரிய கிராமமாக மாறும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இய்யாக்கும் வ ஃபஸாத ذاتில் பைன், ஒற்றுமையாக இருப்பவர்களை பிரித்து விடுவதை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அதை எச்சரிக்கிறேன். فإن فساد ذات البين هي الحالكة. சொன்னார்கள், ஒற்றுமையாக இருப்பவர்கள் பிரிந்து விடுவது, ஒற்றுமையாக இருப்பவர்கள் பிளவுபட்டுக் கொள்வது. நேற்று வரைக்கும் ஒற்றுமை, தேர்தலை வைத்து பிரிந்து விட்டார். நேற்று வரைக்கும் நானாவும் தம்பியும் போல, சகோதரர்களைப் போல, உற்ற நண்பர்களாக இருந்தவர்கள் ஒரே ஒரு தேர்தலுக்காக, யாருக்காகவோ எவருக்காகவோ எங்களுடைய வாழ்க்கையில் பிரிந்து விடுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருந்தோமோ, யாரெல்லாம் ஒவ்வொரு கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக இருந்தோமோ, யாரெல்லாம் கட்சி தொண்டர்களாக இருந்தோமோ, நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே ஏதோ ஒரு உலக வளமையிலே வேலை செய்தோம். அந்தந்த கட்சிக்காரர்களை பிரகடனப்படுத்தினோம், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அறிமுகப்படுத்தினோம். கண்ணியமானவர்களே, ஆனால் முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டும், நான் எந்த கட்சியில் இருக்கலாம், படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கட்சியைச் சேர்ந்தவன் நான். உலக கட்சிகளுக்காக நான் பிரிந்து விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த தேர்தலை வைத்து நாங்கள் பிரிவோமாக இருந்தால், தேர்தலை வைத்து உள்ளங்கள் கசந்து போகுமாக இருந்தால், இந்த தேர்தலை வைத்து நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வோமையாக இருந்தால், யாரையோ உயர்வுபடுத்துவதற்கு நாங்கள் பிளவுபட்டுக் கொள்கிறோம். இது ஃபிரௌனியத் ஆட்சி என்று குர்ஆன் சொல்கிறது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஅன். ஃபிரௌன் உயர்வதற்காக, ஃபிரௌன் உலகத்திலே உயர்வை விரும்பி அவன் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக ஊர்வாசிகளை துண்டு துண்டாக பிரித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. யாருடையோ வைத்து நிரப்புறதுக்காக சந்தோஷமாக இருந்த ரெண்டு சகோதரர்கள், அன்போடு இருந்த ரெண்டு நண்பர்கள், யாருக்காக பிரிந்து விடுகிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிலவரங்கள், இந்த நிகழ்வுகள் இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த நாட்டிலே இவ்வளவு நாளும் இருந்தது இந்த தேர்தலை முன்னிட்டு. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த கட்சியில் இருந்தேன், நான் அந்த கட்சிக்காக பாடுபட்டேன், நான் அந்த கட்சியின் சேவகன், நான் அந்த கட்சியின் தொண்டன், நான் அந்த கட்சியின் பிரதிநிதி, நான் அந்த கட்சியின் வேட்பாளர், எல்லாம் நேற்றுடன் முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலே நாங்கள் ரெண்டு நிலைமைகளில் முஸ்லிம்கள் முஃமின்கள் மாற வேண்டும். ஒன்று, கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விடக்கூடாது. யாரும் வரலாம், எவரும் வரலாம், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். சிறையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆட்சி பீடம் ஏற்றியவனும் அல்லாஹ் தான். உலகத்தையே ஆட்சி செய்த நும்ரூதை செருப்படி கொடுத்து ஆட்சியின் சிம்மாசனத்தில் இருந்து இறக்கியவனும் அல்லாஹ் தான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துல்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் தான் ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன். அவன் நாடினால் ஆட்சி பீடம் ஏற்றுவான், அவன் நாடினால் ஆட்சியில் இருந்து இறக்குவான். முழு இலங்கை மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்தி ஆட்சி பீடம் ஏற்றினாலும் அல்லாஹ் அவர்களை ஆட்சியை விட்டு இறக்கியே ஆகுவான். முழு இலங்கை மக்களும் ஒதுக்கி இவர் பாராளுமன்றத்துக்கே தகுதி இல்லை என்று ஒதுக்கினாலும் அவரையும் கொண்டு ஜனாதிபதியாக ஆக்குவான் என்ற அல்லாஹுடைய அந்த ஆயத்துடைய நிதர்சனத்தை சென்ற அரசாங்கத்திலே நாங்கள் பார்த்தோம். நிதர்சனமாக காட்டினான். 69 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக வந்தவரையும் அல்லாஹ் ஆட்சியில் இருந்து இறக்கினான். வெறுமனே எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாமல் தேசிய பட்டியலில் வந்தவரை அல்லாஹ் ஆட்சி பீடம் ஏற்றினான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துப்தில் முல்க மன் தஷா என்ற ஆயத்தை உலகத்திலே நிதர்சனமாக காட்டியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே கண்ணியமானவர்களே, யாரும் எதை வைத்தும் சந்தோஷப்படவோ, யாரும் எதை வைத்தும் துக்கப்படவோ
நாங்கள் தேவையில்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸிலே வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ் தொழுது விட்டு அந்த இரவு மழை பெய்திருந்தது. திரும்பி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து கேட்டார்கள் சஹாபாக்களிடம், ஹல் ததரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு என்ன சொல்கிறான் தெரியுமா? அஸ்பஹ மின் இபாதி முஃமினும் பி வ காஃபிர், என்னுடைய அடியார்களில் சிலர்கள் இரவு பெய்த ஒரே ஒரு மழையை வைத்து சிலர்கள் முஃமினாக இருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள். فأما من قال مطرنا بفضل الله وبرحمته فإنه مؤمن بي وكافر بالكوكب, யார் அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியத்தினால் அவனுடைய ரஹ்மத்தினால் மழை பெய்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த நட்சத்திரங்களை மேகக்கூட்டங்களை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். وأما من قال مطرنا بنوء كذا وكذا فإنه مؤمن بالكوكب وكافر بي, இந்த நட்சத்திரம் இங்கு வந்ததினால் தான் மழை பெய்தது என்று சொன்னார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஃபலா தஜஅலூ லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்ற ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதும் பொழுது ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள். இந்த பகுதியிலே விவசாயம் செய்கிறோம். ஒவ்வொரு விவசாய தோட்டத்திலும் இருந்து மோட்டார்கள் திருடு போய்விட்டது. ஒரு விவசாய தோட்டத்தில் மாத்திரம் நாயொன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்துக்கு திருடன் வரும் பொழுது நாய் குறைத்தது. தோட்டத்துக்காரர் விழித்துக் கொண்டார். காலையில் சொல்வார், உங்கள் எல்லோருடைய மோட்டரும் போய்விட்டது, என்னுடைய நாய் மட்டும் இல்லை என்றால் என்னுடைய மோட்டரும் போயிருக்கும் என்று. லௌலா கல்பத்துன் ஹாதிஹி லா அதானல் லுசூஸ், என்னுடைய நாய் குலைக்கவில்லை என்றால் திருடு போயிருக்கும் என்று சொல்வது நாயை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று எழுதுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களால் நடக்கும் இவர்களால் நடக்கும் என்று ஒரு முஃமின் ஒரு நாளும் யோசிக்க முடியாது. எனவே நேற்று 14ஆம் திகதியுடன் எங்களுடைய இந்த சிந்தனை போய்விட வேண்டும். அப்படி யாராவது கல்விலே உறுதி கொண்டிருந்தால் தௌபா செய்வோம். நாவினால் பேசி இருந்தால் தௌபா செய்வோம். சில பொழுது நாவினால் நாங்கள் குஃப்ருக்கு போவோம். கல்பினால் இணை வைக்க முடியும், நாவினால் இணை வைக்க முடியும், செயல்பாடுகளினால் இணை வைக்க முடியும். இந்த பேச்சுக்கள், இந்த சிந்தனைகள், இந்த செயல்பாடுகள் இவரால் தான் முடியும், இவரால் தான் ஏலும், இவர் வரலென்றா முடியாது என்கிறது. இது குஃபுரும் ஷிர்க்கும் ரித்தத்தும் உண்டாகிற காரணங்களாக மாறிவிடும் சில பொழுது. எனவே கண்ணியமானவர்களே, இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னர் ரஜுல லா யதகல்லமு பிகலிமத்தின் லா யரா பிஹி பஅஸன் ஃபயஹ்வி பிஹா இலன் நாரி 70 கரீஃபா. ஒரு மனிதன் ஒரு சின்ன வார்த்தையை பேசுகிறான், அவன் நினைக்கிறான் இது பரவாயில்லை தானே, இது என்ன பெரிய பாவமா, இந்த பேச்சு என்ன இருக்கிறது, இது உலக வளமைதானே என்று நினைக்கிறான். அதனால் நரகத்திலே 70 ஹரீஃப் தூரம் ஆழத்திலே போய் விழுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய கல்வை சீர்படுத்துவோம், எங்களுடைய நாக்கை சீர்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா நாடியது நடக்கும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் கட்சி கட்சியாக பிரிந்திருந்தோமோ, யார் யாரெல்லாம் மனம் கசந்திருந்தோமோ, யார் யாரெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டோமோ, யார் யாரெல்லாம் பல நாட்கள் உறவை முறித்துக் கொண்டோமோ, இந்த உறவுகளை புதுப்பிப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம். திரும்பவும் நாங்கள் ஒரு காரணத்துக்காக ஏதோ உலக வளமையிலே பிரிந்தோம். இப்பொழுது 15ஆம் திகதி ஆகிவிட்டது. அதையெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டுவிட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கு இஸ்லாம் சில வழிகளை சொல்கிறது. மிம்பர் இடம் கொடுக்காது கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன். அதில் முதலாவது, ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அஃஷு ஸலாம் அக்ரிஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன், பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் சலாம் சொல்லுங்கள். எந்த சலாம் உம்மத்தை ஒன்றுபடுத்த வந்ததோ இன்று அந்த சலாம் பிரிக்க வந்திருக்கிறது. திருமண வீடு, செல்வந்தனை பார்த்தால் ஒரு சலாம், ஏழையை பார்த்தால் ஒரு சலாம், தெரிந்தவரை பார்த்தால் ஒரு சலாம், பல நாள் நண்பனை பார்த்தால் ஒரு சலாம், எதிரியை பார்த்தால் ஒரு சலாம், அந்த கட்சிக்காரனை பார்த்தால் ஒரு சலாம், தன்னுடைய கட்சிக்காரனை பார்த்தால் ஒரு சலாம். இந்த சலாம் இது ஒன்று சேர்க்க வந்த சலாம் அல்ல. இது கல்விலே குரோதத்தை உண்டாக்கும்,
பாருங்க, இவர் தீனோட இருக்கிறாரு, சலாத்தை பாத்தீங்களா, அவர் கட்சிக்காரருக்கு நல்லா சொல்றாரு, எங்களுக்கு அதாவது முறைகேடான முறையில சலாம் சொல்றாரு. இது உள்ளத்தை இன்னும் பாதிக்கும். எனவே பூர்த்தியான சலாம், சிரித்த முகத்துடனான சலாம். ஏதோ உலக வளமையில் கட்சி என்ற ரீதியிலே நேற்று வரைக்கும் பிரிந்திருந்தோம், இன்றிலிருந்து ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி சேர்ந்து கொள்வோம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கின்ற மருந்துதான் ஒற்றுமைப்படுத்துவதற்காக குர்ஆன் 3 மருந்தை ஒரே ஆயத்தில் சொல்கிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத்து தான், நீங்கள் மிருதுவான உள்ளம் கொண்டவர்கள், முக வளர்ச்சியுடையவர்கள். நீங்கள் வருகின்றவர்களின் முகத்தில் பாய்ந்திருந்தால், கடுமையான உள்ளம் கொண்டிருந்தவராக இருந்திருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒற்றுமைக்குரிய காரணங்களை சொல்கிறான். ஃபஅஃபு அன்ஹும். இந்த தேர்தல் காலங்களிலே ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சிக்காரருக்கு ஏதோ ஆர்வ கோளாறிலே ஏதாவது பேசியிருந்தால், ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால், முதலில் மன்னியுங்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு மஷூரா பண்ணுங்கள். கண்ணியமானவர்களே, சில யதார்த்த பூர்வமான விடயங்களை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஒருவர் எங்களுக்கு செய்கின்ற அநியாயத்தை மன்னிக்கிறதுனால, எங்களுக்கு செய்கின்ற பாவத்தை மன்னிக்கிறதுனால, எங்களுக்கு செய்த குரோதத்தை மன்னிக்கிறதுனால அங்க ஒற்றுமை வளர்வது மட்டுமல்ல, எங்களுடைய பிரச்சனைகள் நிறைய தீருகிறது. ஒரு எதிரியுடன் நாங்கள் செய்கின்ற மஷூரா, எங்களை மதிக்காதவருடன் நாங்கள் செய்கின்ற மஷூரா, எங்களின் மீது குரோதம் கொண்டவருடன், எங்களின் மீது பொறாமை கொண்டவருடன் நாங்கள் செய்கின்ற மஷூரா அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை கலட்டிவிடும். எங்களுடன் பொறாமையோடு ஒருவர் இருக்கிறார், இவனுக்கு குனிவெட்ட வேண்டும், இவனை அதல பாதாளத்திலே தள்ள வேண்டும், இவனை நஷ்டப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்குகின்றவருடன் நாங்கள் போய் அவரிடம், சகோதரரே, எங்களுடைய வீட்டிலே ஒரு திருமணம் வைத்திருக்கிறோம், எங்களுடைய வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, உங்களோட மஷூரா பண்ண வந்தோம் என்றால் அவருடைய கல்வியிலே தோன்றும், அடே, நான் இவனை மனிதனாக கூட மதிக்கவில்லை, இவனுக்கு குழிவெட்டினேன், இவனை நான் நாசப்படுத்த பார்த்தேன், ஆனால் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இவன் என்னிடம் மஷூரா செய்கிறான் அல்லவா என்று அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் குரோதம் கலட்டப்படும். எனவே தான் குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு அநியாயம் செய்தவரை, உங்களுக்கு துரோகம் செய்தவரை, உங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டவரை நீங்கள் முதலில் மன்னியுங்கள், அவரை மன்னியுங்கள். ஃபஅஃபு அன்ஹும் என்றால் மன்னிக்க வேண்டும். அந்த பிரச்சனை கல்புல இருக்கப்படாது. இப்ப மன்னிச்சிட்டோம், ஆனால் கல்புல வச்சு கொண்டிருக்கிறோம், அதை விடுறதா உத்தேசம் இல்லை, விடுறதுக்கு மனசு இடம் கொடுக்குதில்லை. கண்ணியமானவர்களே, மன்னித்தல் என்பது, மன்னிப்பு கேட்பல் என்பது அது ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் என்பது எங்களுடைய நாவினாலும் மூக்கினாலும் இருந்து வெளியாகும் சில மூச்சு காத்துகள். என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தவறுதான் என்பது எங்களுடைய நாவிலும் மூக்கிலும் இருந்து வெளியாகக்கூடிய சில மூச்சு காத்துகள். இதை நாங்கள் ஒரு சத்தத்துடன் வெளிப்படுத்துகிறோம், மன்னிச்சு கொள்ளுங்க என்று. இதில் எனக்கு என்ன குறைந்து போக போகிறது? எனவே கண்ணியமானவர்களே, மன்னிப்பு கேட்பவரும் மன்னிப்பு வழங்குபவரும் ஒரு சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள், அதனால் சமூகத்திலே மிகப்பெரிய நலவுகள் உண்டாகிறது. எனவே மன்னிப்பது, அதை மறப்பது, அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது. யா அல்லாஹ், எனக்கு அநியாயம் செஞ்சு என்ற சகோதரன் நரகம் போகக்கூடாது, நான் அவரை மன்னிச்சிட்டேன், நீயும் அவரை மன்னிச்சிடு, நான் மன்னிக்காத வரைக்கும் நீ மன்னிக்க மாட்டாயா அல்லாஹ், நான் மன்னிச்சிட்டேன், எனக்குத்தான் அநியாயம் செய்தது, நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மனிதர் கன்னத்திலே அறைந்து விடுகிறார். 2-3 அறைகள். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகுதான் அவருக்கு சொல்லப்படுகிறது, நீ யாருக்கு தெரியுமா அடித்தாய்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அரபிய பேர்வழியில் மிகப்பெரிய மகான், அவர்களுக்கு அறைந்திருக்கிறாய்.
கண்ணியமானவர்களே, ஓடோடி சென்றார், மன்னித்து விடுங்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நீ இரண்டாவது அடி அடிக்கும் பொழுது நான் முதலாவது அடியை மன்னித்து விட்டேன், நீ மூன்றாவது அடி அடிக்கும் பொழுது நான் இரண்டாவது அடியை மன்னித்து விட்டேன், எனக்கு அநியாயம் செய்து நீ நரகம் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இமாம்களின் வழித்தோன்றர்களில் வந்தவர்கள் நாங்கள். காலாகாலமாக நாங்கள் ஜாஹிலியத் பண்பு, வரட்டு கௌரவத்தை, குர்ஆன் சொல்கிறது சில வார்த்தைகளை ஜாஹிலிய பண்பென்றே பெயர் சொல்லி சொல்கிறது. வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, பெண்கள் சுற்றித் திரிவதை இது ஜாஹிலியா பண்பென்றே சொல்கிறது. அதுபோலதான் தேர்தலில் ஏற்பட்ட சில கசப்புகளுக்காக, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சில கசப்புகளுக்காக வரட்டு கௌரவம் இது ஜாஹிலியத் என்கிறது. இது ஜஅலல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமிய்யத ஹமிய்யத்தல் ஜாஹிலிய்யா, ஜாஹிலியா வரட்டு கௌரவம் அசபியத் என்றே சொல்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் பிரிந்திருந்தோம். இன்றுடன் அதை நாங்கள் தூக்கி ஒரு மூலையில் போட்டு விடுவோம். நாங்கள் திரும்பவும் அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்களாக மாறுவோம். அதற்குரிய 4வது 5வது வழியைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது தஹாபு. முஸ்னத் இப்னு அபீ ஷைபாவிலே பதிவாகிற ஹதீஸ், உங்களுக்கு மத்தியிலே அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு செய்வது, மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு செய்வது, பள்ளி நிர்வாகங்கள் ஊர் மக்களுக்கு அன்பளிப்பு செய்வது, ஊர் மக்கள் பள்ளி நிர்வாகங்களுக்கு அன்பளிப்பு செய்வது, உலமாக்கள் பொதுமக்களுக்கு, பொதுமக்கள் உலமாக்களுக்கு என்று அன்பளிப்பு செய்வது, நண்பர்கள் நண்பர்களுக்கு, இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரருக்கு ஒரு சாதாரண ஒரு சிறியோர் அத்தரை அன்பளிப்பு செய்கிறார். இதனால் அன்பு வளரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹாது, அன்பளிப்பு செய்யுங்கள். தஹாபு, உங்களுக்கு மத்தியிலே அன்பு வளரும். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, அதபுல் முஃப்ரதிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், தஹாது வ இன்னல் ஹதியத தசுல்லு ஸஹீமா. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனை பற்றிய குரோதம், பொறாமை, வஞ்சகம் கல்வியிலே இருக்கிறதா, அந்த மனிதருக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள். அவர் உங்களின் மீது அன்பு கொள்வார். அவருடைய பொறாமை கலட்டப்படும், அவருடைய வஞ்சகம் கலட்டப்படும். ஒரு மனிதனை பற்றிய பொறாமையுடனும் வஞ்சகத்துடனும் இருக்கிறார். பெருநாளுடைய தினம் அந்த மனிதர் கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாயை அல்லது ஒரு சில ஆடைகளை வாங்கி, இது என்னுடைய பெருநாள் பரிசு, பெருநாள் அன்பளிப்பு என்று கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே வரும், நான் இவனுக்கு குழி வெட்டுகிறேன், அவன் என்னை மறித்து அன்பளிப்பு செய்கிறானே என்று அவனுடைய கல்விலே இருக்கக்கூடிய குரோதம் கலட்டப்பட்டுவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 விதமான டேப்லெட்ஸ்களை, 5 விதமான மாத்திரைகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு இந்த மாத்திரைகளை நாங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்போமாக இருந்தால், எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமை உள்ள அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்களாக மாற முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே 2 விடயத்தை இந்த ஹுத்பாவில் இருந்து எடுத்துச் செல்வோம். ஒன்று, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். 10 வயது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகனே, யா குலாம் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். மகனே, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்து விடு, உன்னை அது பாதுகாக்கும். நீ யாரை பாதுகாத்தாலும் அவர்கள் உன்னை பாதுகாப்பது சந்தேகம். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். தீனை பாதுகாரு, உன்னுடைய கஷ்டமான நிலைமையிலே அல்லாஹ் தஆலா உனக்கு உதவி செய்வான். நீ உதவி தேடினால் நீ யாரிடமோ உதவி தேடாதே, அல்லாஹ்விடம் உதவி தேடு. நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் நீ அல்லாஹ்விடம் கேளு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொன்னார்கள், முழு உம்மத்தும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவை, முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவை, முழு ஆட்சியாளர்களும் சேர்ந்து இலங்கை திருநாட்டுக்கு ஒரு நலவை நாட நினைத்தாலும் அல்லாஹ் நாடவில்லையா, இலங்கையிலே ஒரு நலவும் நடக்காது, விலை குறையாது, பொருளாதார சிக்கல் நீங்காது, துவேஷங்கள் நீங்காது. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு இலங்கை திருநாட்டின் முழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவு செய்ய நாடினாலும், முழு இலங்கைக்கும் ஒரு நலவு செய்ய நாடினாலும் ஒரு துரும்பையும் அவர்களால் அசைக்க முடியாது. வலவிஜ்தமு அலா அய்யதுர்ருக், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை அதல பாதாளத்திலே தள்ளி இந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்கு விற்க நினைத்தாலும்
மா யதுர்ருக பிஷையின் இல்லா கத் கதபஹு லக். ஒரு நாளும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே இதை கல்விலே வாங்குவோம். நேற்றுடன் உள்ள வேற்றுமைகளை இன்றுடன் களைந்து ஒற்றுமைப்படுவோம், சலாம் சொல்லுவோம், மன்னிப்போம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அவர்களுடன் மஷூரா செய்வோம், அன்பளிப்பு செய்வோம். வல்லவன் அல்லாஹ் ஒற்றுமை மிக்க சமூகமாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் சீதேவிகளாக ஆக்குவாயாக, ஒற்றுமை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாட்டிலே சிறந்த எதிர்காலத்தை தருவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், யா அல்லாஹ், ஒரு நாளை விட அடுத்த நாள் மோசமாகத்தான் இருக்கும் என்பது உன்னுடைய தூதருடைய வாக்கு. யா அல்லாஹ், அதை நாங்கள் நம்புகிறோம். யா அல்லாஹ், ஏதோ உலக வளமையில் மனிதன் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு ஆதரவு வைக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நல்ல நிலைமைகளை முஸ்லிம்களுடைய இபாதத்துக்கும் ஈமானுக்கும் தீனுக்கும் தீனுடைய சட்டங்களுக்கும் ஹக்கும்